வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? இந்த தனுசு ராசிக்கு மே மாதத்தோட கிரக நகர்வுகள் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த மே மாதம் அப்படிங்கும்போதே தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது கொஞ்சம் ஃபேவரபுளாக பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ராகு 3ஆம் இடத்துலையும் கேது வந்து பாக்கியஸ்தானத்துலையும் இருக்கார், பரவாயில்லை. 2, 3 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, சகாயாதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனியாக இருக்கார். அதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மத்தியமமான பலன். அடுத்தபடியாக இவங்களோட ராசிநாதன் சுகாதிபதி குரு பகவான் சூப்பராக களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜென்மராசியை பார்ப்பார். ஸோ ஜென்மராசியை பார்த்தாலே எதையும் ஒரு கை பார்த்துடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குரு சுபகிரகம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். ராசிநாதன் வேறு, ரொம்ப அற்புதம். அடுத்தபடியாக இவங்களுக்கு சூப்பரான ஒரு கிரகம் என்னென்னா பாக்யாதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் என்றைக்குமே இவங்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னால இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எப்போவுமே தந்தையாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். தந்தையார் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் மறைந்தாலும் சரி, இவங்களுக்கு கண்டிப்பாக தந்தையாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு தந்தையாரை வழிபாட்டாலே இவங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அந்த மாதிரி பாக்யாதிபதி சூரிய பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார். குழந்தைகள் மூலம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், எல்லாமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் அதே இந்த சூரிய பகவான் வந்து 14/5/2026 அவர் ராசி மாறுறது ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் உபஜயஸ்தானங்களில் உண்டு. ஆனால் சனி பகவானோட பார்வை விழுறது, அது ஒன்று தான். மற்றபடி உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். 14ஆம் தேதி மிட்லேருந்தே கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்தபடியாக பகைரோன ரோகாதிபதி லாபாதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி தான் அப்படின்னாலும் அவரும் சனி பகவானோட பார்வை வேறு, அது ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியே 14/5/2026 இந்த சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே குரு பகவான் அங்கே இருக்கார். ஸோ சுக்கிரனுடன் சேரும்போது குரு சுக்கிர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் தான், களத்திர பாவம் நல்ல இடம். அடுத்தபடி இவங்களுக்கு புத பகவான் களத்திராதிபதி ஜீவனாதிபதி 7-10 கூடையவர் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்ல. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியம், ஆன்மீகம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். படிப்பு, இதெல்லாம் இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அடுத்தபடியாக 14 ஏன்னா இந்த புத பகவானுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2 டிரான்சிட் இருக்குது. 14/5/2026 போது பகைரோன ரோகம்ங்கிற 6ஆம் இடத்துக்கு வரார். 29/5/2026 அவர் வந்து களத்திர பாவம்ங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்து குரு சுக்கிரனோட இணைந்துடுறார். இது அடுத்தபடியாக இவங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம் பஞ்சமாதிபதி விரையாதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் எங்கே இருக்காருன்னா சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் தான் நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். ஆனால் கோச்சார ரீதியாக இருந்தால் விசேஷம். ஏன்னா வீடு, மனை, வாகனம், படிப்பு எல்லாமே அதுதான் என்ன. அப்போ அதற்குண்டான பாக்கியமெல்லாம் கிடைக்கும் செவ்வாய். ஆனால் என்ன, சனி பகவானோட சேர்ந்துட்டார். அர்த்தாசிரம சனியோட சனி செவ்வாய் சேர்ந்துன்னு என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ நல்லது இல்லை. அப்போ 2 பேரும் சேரும்போது அந்த 10 நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்புறம் 11ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் மாறுறது பரவாயில்ல. 5ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நல்ல ஒரு முன்னேற்றம். ரொம்ப ஏதாவது பிரச்சனை இருந்தது, ஒரு வாய்தா இழுபறியாக இருந்ததெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு பூர்வீக சொத்துக்கள், பாக பிரிவினைகள், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இவங்களுக்கு ஏற்ற ஃபேவரபுளாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தனுசு ராசிக்கு வந்து கொஞ்ச நாட்களாக உடல்நல பிரச்சனை, நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சுக்கிரன் அங்கே இருக்க போகிறார். இது வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? ஏன்னா ஒரு மருத்துவ செலவுகள் கம்மியாகணும், இல்லை உடல்நலம் சார்ந்து கவனமாக இருக்கணும். எல்லாருக்குமே மருத்துவம் கொடுக்கல. ஆமாம், ஒரு சில பேர் கொடுத்துருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. மருத்துவம் சார்ந்து வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது உடல்நலம் சார்ந்து எப்படி கவனமாக இருக்கணும்? இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டென்ஷனு அர்த்தாசிரம சனி தான். ஏன்னா சுகஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சுகம்னாலே முதல்ல உடம்பு நல்லா இருந்தால் தான் சுகமே. என்ன படுத்த படுக்க ஒருத்தன் இருக்கான்னா அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி சுகங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டுருக்கார். ஒரு பாடத்தை கொடுப்பார். என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, விருந்துக்கு போகிறோம். நான் வந்து இப்போ சுகர் பேஷண்ட்னு வச்சுக்கோங்க. நான் விருந்துக்கு போகிறேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட 25-30 ஸ்வீட் இருக்குது. அப்போ நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? கவனமாக சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 30 ஸ்வீட்டையும் நான் முழுங்கினேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என் உடம்பு தான் பாதிக்கப்படக்கூடும், கொடுக்குறவனுக்கு பாதிக்காது என்ன. அப்போ நாங்கள் கேர் எடுத்துக்கணும்.
கேர் எடுத்துக்கிட்டு என்ன சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, பரவாயில்லை அப்படிங்கிறது. அதுமாரி இவங்க தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் குரு வந்து ஃபேவரபுளாக இருக்கார், ராசிநாதன் ஃபேவரபுளாக இருக்கார். அதுதான் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போதே ஒரு லெசன் கொடுப்பார், மாட்டார்லாம் கிடையாது. அப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 கூட அதிபதியே இவர் தான். ஸோ பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்கணும் பணம் காசு விஷயத்தில். ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கெட்டிக்காரர்கள் தான். எங்கே செலவு பண்ணணும் அங்கே அனாவசியமாக கூட செலவு பண்ணுவாங்க. ஆனால் எங்கே செலவு பண்ணக்கூடாது அங்கே பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்போ இவங்க சமாளிப்பாங்க. பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இது 2 இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே சுக்கிரன், இவர் தான் வந்து சந்தோஷக்காரகனே. இந்த சந்தோஷக்காரகன் அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறார். 6ஆம் இடத்துல. ஏன்னா 6, 11 கூடையவர் அவர் தான். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும், கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். அது இருந்தாலே போதும். ஓகே. பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும்? ஏன்னா 4ஆம் இடத்துல சனி. இப்போ வந்து ஏன்னா 2 கூடை கிரகம், 4ஆம் இடத்துல சனி, செவ்வாயும் ஒரு 10 நாள் இருக்கார் ஒன்று. இன்னொன்று வந்து குருவுடைய பார்வை இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பொருளாதார தடைப்பட்டிருக்கு. அது ஏதாவது சரியாகுமா? இந்த மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த செவ்வாயோடு சேர்ற வரைக்கும் தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா 2 குடையவன் கொஞ்சம் வந்து இதில் தான் இருக்கார், 4ஆம் இடத்துல இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே தான் 3ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிட்டாங்கன்னா 11ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் விலகினோடனே ஓரளவுக்கு அவங்கவுங்க இடத்துல இருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கனாலே அதான். இப்போ மேனேஜர், டெப்டி மேனேஜர், அந்த இவங்க என்ன ஜென்ரல் மேனேஜர் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை. அவங்கவுங்க ரூமில் அவங்க தான் வேலை கரெக்டாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இப்போ சனி செவ்வாய் எல்லாம் சேர்ந்து உட்காந்ததுனால தான் பிரச்சனை. இப்போ செவ்வாய் தனியாக ஆட்சி அமைக்கிறார். ஸோ அவரால் இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், 5ஆம் வீட்டு அதிபதி. ஸோ குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ பொருளாதாரம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வினை தரும். அதுமாரி இந்த நிறைய பேருக்கு இந்த பிஎஃப் லோன் அமௌண்ட்டெல்லாம் வரல, அதேமாரி ஏதாவது எதிர்பார்க்குற அந்த இன்சென்டிவ் போனஸ் இதெல்லாம் வரலன்னு கொஞ்சம் கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகள்லாம் தீரும். அப்போ இவங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. இப்போ வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. சமீப காலமாக சனி 4ஆம் இடத்துக்கு போனதுலேருந்தே 24லேருந்தே வேலை ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வேலை இருக்குது, ஆனால் வேலையில் வந்து இப்போ போகுமோ அப்போ போகுமோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரு சில பேர் வந்து வேலையை விட்டுட்டாங்க. ஆமாம். இப்போ வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்குமா? வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகமாகுமா? அதாவது நெருக்கடிகள் வேலை போகிற மாதிரியோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கிரக நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதனால பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டீங்க. இப்போ வேலை உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லிடுங்க. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து வேலை செஞ்சாலே போகும், நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே வேலையில் வந்து நமக்கு டென்ஷன் இருக்கும். ஒன்று பாஸ் மூலமாக வரலாம், இல்லை மேனேஜர் மூலமாக வரலாம், இல்லை சக நண்பர்கள் மூலமாக வரும். ஸோ இவங்க 3 பேருமே கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா போகிறோம், முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த மிட்டில் புதன் மாறும்போது இவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்துருவார். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். 14ஆம் தேதியிலேருந்து புதன் டிரான்சிட் ஆகிறது இந்த புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். இல்லை வேலையில் இருக்கிறவங்க வேறு வேலை மாறலாமா அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். 14/5லேருந்து இந்த புதன் டிரான்சிட் ஆகும்போது அறிவுபூர்வமாக யோசித்து அந்த இடமாற்றத்தை அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் இப்போ இவங்களுக்கு குரு ஃபேவரபுளாக இருக்கார், ஆனால் சனி பகவான் ஃபேவரபுளாக இல்லை. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே டென்ஷன் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகணும், உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னாலே இவங்க வழிபட வேண்டிய ஒரு இது என்னென்னா குரு மகான்கள் தான். அதில் முதன்மையாக ஒரு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமி. அந்த ராகவேந்திர சுவாமியை வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். தினந்தோறும் காலையில் எழுந்தினே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து தினம் 108 தடவை சொன்னாலே வெற்றி. ஆக இந்த ராகவேந்திரர் வழிபாடு பண்ணி இந்த ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயன் 108 தடவை சொன்னாலே இவங்களுக்கு இந்த மாதம் மே மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.